அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் தமிழ் தென்றல் திரு வி. கல்யாண சுந்தரனார் பத்தி பார்க்க போறோம். 1883ல செங்கல்பட்டு மாவட்டத்துல பூவிருந்தவல்லிக்கு அருகில துல்லம் அப்படிங்கிற கிராமத்துல திருவாரூர் விருத்தாச்சல முதலியாருக்கு மகனாக பிறந்தவர் கல்யாண சுந்தரம். பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே யாழ்ப்பாணத்துல இருந்த நான் கதிர்வேல் பிள்ளையினுடைய நட்பு கிடைச்சி தமிழ் இலக்கியத்துல ஆர்வம் காட்ட தொடங்கினாரு. அன்னி பெசன்ட் அம்மையார் சென்னையில சுயாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையின் மூலமாக பரப்புனாங்க. இதை தெரிஞ்சு கோவப்பட்ட ஆங்கிலேய அரசாங்கம் அவரை கைது செஞ்சாங்க. இந்த கைது செய்ததை எதிர்த்து சென்னை மாகாணம் முழுவதுமே ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. கல்லூரியில பணியாற்றி கொண்டிருந்த திருவிக்காவும் நாட்டு பணியில இறங்கினாரு. தேசபக்தன் அப்படிங்கிற செய்தித்தாளினுடைய ஆசிரியராக இருந்த திருவிக்கா 1920ல அதுல இருந்து விலகி நவசக்தி அப்படிங்கிற பத்திரிகையை ஆரம்பிச்சாரு. கர்நாடிக் ஆலை தொழிலாளர்கள் திருவிக்காவினுடைய தலைமையில ஊதிய உயர்வு கேட்டு வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டாங்க. ஆனா அடக்குமுறை காரணமாக 6 மாதங்கள் நீடித்த அந்த வேலை நிறுத்தம் தோற்று போச்சு. திருவிக்காவும் பெரியார் ஈவே ராமசாமியும் டாக்டர் வரதராஜுலு நாயுடு இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல சுற்றுப்பயணம் செஞ்சாங்க. அங்கங்க கூட்டங்கள் நடத்தி அந்த கூட்டத்துல உணர்ச்சி மிக்க தமிழ்லயே உரையாற்றி காங்கிரஸை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. சமய பணியிலையும் தமிழ் பணியிலையும் ஈடுபட்ட திருவிக்கா முருகன் அல்லது அழகு, சைவத்தின் சமரசம், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம் இது போன்ற பல நூல்களை அவருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் எழுதியிருக்காரு. 1953ல நவம்பர் 17ஆம் நாள் இந்த உலகத்தை விட்டு உயிர் துறந்தார். மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.